இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வெடித்ததும் 3 வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ 2 பாக்கெட் வந்து நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த எண்ணெயிலே இது நல்லா வதக்கணும். எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயிலே வதங்கி வந்ததும் அப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ தண்ணியெலாம் எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த மஷ்ரூமில் வர தண்ணியிலே இந்த மஷ்ரூம் வந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த டைமில் இந்த மஷ்ரூம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ட்ரை ஆகிட்டு சூப்பராக மஷ்ரூம் வறுவல் சூப்பராக வந்திருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் வறுவல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.